சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புத்தகத்திலேருந்து கற்றுக்கிட்ட 5 முக்கியமான பாடங்கள். ஒரு மனிதன் கிட்ட நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது அவனோட சொத்து கிடையாது. நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள் தான் சொத்து. அவன் வச்சிருக்க காரோ வீடோ சொத்து கிடையாது. அவன் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் முதலீடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய முதலீடு தான் அவனோட சொத்து. நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னா நிறைய ரிஸ்க் எடுத்தாகணும். அப்படி பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை தக்க வச்சுக்கணும்னா நீங்கள் ரிஸ்க்கை குறைச்சி சேஃபாக ப்ளே பண்ண கற்றுக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் கூட அந்த மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகிறப்ப நீங்கள் நிதானமாக இருந்ததுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான். இருக்கிறதுலையே கடினமான ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்கில் என்னென்னா, எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நான் ஆசைப்பட்டனோ அந்த பணத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்காம இருக்கிறது தான். உங்கள்கிட்ட இருக்கிறதுலையே மிக உயரிய சொத்து என்னென்னா உங்களோட நேரம் தான். அதிக நேரத்தை உங்கள் முதலீடுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. உங்கள் நேரத்தை தெளிவாக பயன்படுத்தினாலும் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. இந்த பாடத்தில் எது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.